நேசர் அவருக்கும் பிடிக்கல சிலுவை பாதை என்பது, அல்லது சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அத்தனை காயங்கள் பட்டு அத்தனை அடிகள் பட்டு முட்கிரீடம் சூட்டப்பட்டு அவருக்கு அந்த பாதை பிடிக்கல. ஆனால் என்ன செய்யறது, ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக இந்த கசப்பான அனுபவத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து கடந்து போனார் பாருங்க. அதே போலதான் நாமையும் நம்ம மேல தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறபடினாலே நிச்சயமா இந்த வெள்ளை போல அனுபவத்தை எந்த மனுஷனும் கடந்து போய்தாமா ஆகணும். அதுதான் நேசருக்கு அழகு, அதுதான் நேசரை. அதாவது இந்த வெள்ளை போல எஸ்தருக்கு ஏன் இந்த டெக்கரேஷன் நடந்தது அல்லது இந்த சுத்திகரிப்பு ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னா, அப்பதான் அகாஸ்வோ ராஜாவினால கவர்ச்சியாக்கப்படுகிறவனாய் மாறுவாள். ராஜா இவளை பார்க்கிற பொழுது ஒரு அட்ராக்ஷன் உண்டாகணும். ராஜா உமது அழகில் பிரியப்படுகிறார். நீ நினைக்கிற இந்த உபத்திரவம் எதுக்கு, இந்த போராட்டம் எதுக்கு, இந்த வேதனை எதுக்கு? நல்லா விளங்கிக்கமா, நல்லா விளங்கிக்க. நேசர் உன்மேல் அன்பா இருக்கிறாரு. நேசர் பார்வையில நீ அழகா மாறுறதுக்காக ஏன் இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், மறுபடியும் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கம், நான் நல்லா விளங்கிக்க. ஆமா, கவலைப்படாதுமா. வெள்ளை போலம் ஒரு கசப்பான பிசின், அந்த பிசின் கசப்பான பிசின், இந்த கசப்பான அனுபவம். ஆமா, யார் நகோமி சொல்றாளே, நான் கசப்பா, நான் மாறான்னு என்ன கூப்பிடுங்க. இந்த கசப்பு ஏன் தெரியுமா? நகோமிக்கு ஏங்க அந்த கசப்பு சொல்லுங்க? நகோமிக்கு ஏன் அந்த கசப்பு? மோவாப்பிய ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ரூத்தை எடுக்கணும்னா இந்த நகோமிக்கு இந்த கசப்பான அனுபவம். என் அன்பு சகோதரி சகோதரிய, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் திரும்ப திரும்ப காயப்படுற, ஏன் திரும்ப திரும்ப வேதனைப்படுற அப்படின்னா, உங்களுக்குள் நேசர் தமது அழகை உங்களுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார். இந்த வெள்ளை போல அலங்கரிப்பு